ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்னையோட vlog ஃபுல் அண்ட் ஃபுல் என் பிரதர் இன் லாவோட சன்னை பற்றி தான். பேசுகிற யான் ரோஷன் அலெக்ஸாட்ட கேளு. அலெக்ஸா அலெக்ஸா வால்யூம் 8. என்ன ரோஷன் கேட்ட? டேய் அப்படி ஸ்டாப் ஆகாது. ஸ்டாப். டீ கப் இண்டியானா என்னதுமா? ஏய் அப்படி பண்ணக்கூடாது. அலெக்ஸா ஸ்டார்ட். என்ன கேட்கணும் உனக்கு? அலெக்ஸா ஆக்சுவலி அவனுக்கு அலெக்ஸா கிட்ட ஏதோ ஒரு சாங் ப்ளே பண்ணணும்னு சொல்லணும் போல். பட் ஹீ டோன்ட் நோ ஹவு டு ஆஸ்க் அப்படின்னு தெரியல. அவன் சின்ன பையன் தானே. ஸோ அவன் ஏதோ அதை போட்டு அடிக்கிறான், மிதிக்கிறான். ஸோ அது அலெக்ஸாவே கன்ஃபியூஸ் ஆகிட்டு ரொம்ப அக்கப்போராக இருந்தது. அண்ட் இது வந்து என்னென்னா நைட்டு டின்னர். ஆக்சுவலி இன்னையோட vlog எப்படின்னா நைட்டு டின்னர் டு மறுநாள் நைட்டு வரைக்கான ஃபுட் தான் நான் இன்றைக்கி போடுறேன். ஸோ இது என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா. ஆக்சுவலி இது தேர்ஸ்டே எடுத்தது. என்னால் இன்றைக்கி தான் எடிட் பண்ண முடிஞ்சுது. தேர்ஸ்டே நைட் வந்து அவனுக்காக அவன் ஆக்சுவலி வென்ஸ்டே நைட்டு தான் வந்தான். ஸோ தேர்ஸ்டே நைட்டு பன்னீர் பட்டர் மசாலா. மார்னிங் வந்து இட்லி கொடுத்தோம். அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ரைஸு அண்ட் வந்து குழம்பு அந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து மதியானத்துக்கு வந்து ஓகே பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணி அண்ட் இது கூட வந்து நான் சப்பாத்தி இல்லை பரோட்டா போடலான்னு யோசிச்சேன். அண்ட் ஃபைனலி டிசைட் பண்ணி பரோட்டாவே போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த பட்டர் மசாலா பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் மசாலாக்கான வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்டி அண்ட் நல்லாயிருக்கும். அண்ட் அவனுக்கும் கொடுத்து விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இது வந்து ஃப்ரைடே மார்னிங்கான இது. ஸோ ஃப்ரைடே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா தோசை மாவு வந்து காலியாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து சப்பாத்தி போட்டு அண்டு இது வந்து கடலை சட்னி, தட் இஸ் பீனட் பட்டர் மாதிரி பீனட் சட்னி செய்வோம் வீட்டில். அது நல்லாயிருக்கும். அண்டு சிக்கனில் வந்து ஒரு கிரேவி பண்ணேன். அண்டு தோசை வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் வந்து அவள் தோசை மட்டும்தான் சாப்பிடுவாள். ஷி டோன்ட் லைக் சப்பாத்தி அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி நான் 3 டைப்ஸ் ஆஃப் டிஃபன் காலையிலே பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் கிரேவி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலை சட்னி, சப்பாத்தி, தோசை அண்ட் அது வந்து என்ன அப்படின்னா கோதுமை உப்புமா. ஸோ கோதுமை ரவை இருக்கும் இல்லையா, ஸோ அதில் உப்புமா எல்லாம் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 11 o'clock போல் வந்து ரோஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பசிக்குது பெரியம்மா அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு திரும்ப என்ன பண்ணேன், சப்பாத்தி மாவு இருந்தது. ஸோ அதில் வந்து சப்பாத்தியில் வந்து என்ன பண்ணேன்னா முட்டை போட்டு இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ள சாஸ் வச்சு ரோல் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஒரு சிம்பிள் அண்ட் வந்து ரொம்ப டெலிஷியஸான ஒரு டிஷ் மாதிரி இருக்கும். ஸோ முட்டை சப்பாத்தி இது ஆக்சுவலி மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டு ஆனியன் கேப்சிகம் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா நல்லா அப்படியே ஃப்ராங்கி மாதிரி அப்படியே ரோல் மாதிரியே இருக்கும். பட் அவன் வந்து இந்த மசாலாஸ் இந்த குழந்தைங்க இல்லையா, ஸோ இந்த கேப்சிகம் இதெல்லாம் அவங்களுக்கு சூ பண்ண வராது. ஸோ அதனால் நான் ரொம்ப சிம்பிளாகவே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மேலே எக்குக்கு கூட ஸ்பைசஸ் போட்டேன்னா குழந்தைங்க சாப்பிடாது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் சாப்பிடுவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி உள்ள சாஸ் மட்டும் போட்டு அப்படி நான் ரோல் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பையன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஸ்டஃப்டு ஏதாவது மசாலா அந்த மாதிரி பன்னீர்லேயோ இல்லை சிக்கன்லேயோ பண்ணோம் அப்படின்னா சாப்பிடுவார். ஸோ இது வந்து 2வது சப்பாத்தி அதே மாதிரியே போட்டு
பார்த்தீங்கன்னா முன்னாடியும் சரி பின்னாடியும் கொஞ்சம் அப்படியே அந்த எக் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கீழே அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா பாருங்கள், இந்த சைடு வந்து எக் வந்துடும், அந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக் இருக்கும். ஸோ டபுள் சைடு எக் போட்டு பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து உள்ளே வந்து லைட்டாக சாஸ் மறுபடியும் வச்சு ஒரு 2 பெரட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், பட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம். ஸோ அப்புறம் என்னென்னா, இதை நான் செஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு பசி போல் என்னன்னு தெரியல, அம்மா சீக்கிரம் தான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். சரின்ட்டு போனால் ஆக்சுவலி நான் வந்து இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு ஹாலில் தான் இருந்தேன். அப்புறம் எங்கன்னு தெரியல, போய் பார்த்தா ரூமில் இருக்கான். நீங்களே பாருங்கள் ரூமில் அவங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அலெக்ஸா இந்த ரோஷன் சாப்பிடு. ஸோ ஃபுட் வந்து எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாங்க, பட் இது வந்து ஒரு மினி டிஃபன் மாதிரி. இந்த சென்ஸ் ஒரு 11 o'clock ஒரு கிரேவிங்ஸ் ஆகும் இந்த பசங்களுக்கு. ஸோ அதை மாதிரி கொடுத்தேன். அண்ட் ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு சாப்பிட ஆரம்பித்தாங்க. அண்ட் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஒற்றுமையை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. வி ஆர் ஆல்சோ அ ஜாயிண்ட் ஃபேமிலி. டில் நாங்கள் ஒரு சின்ன வயசில் வந்து நான் ஒரு 6th 7th படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். ஸோ அதனால் அந்த வேல்யூஸ் எங்களுக்கு தெரியும். அண்ட் இதெல்லாம் வந்து எங்கள் மதர் எங்களுக்கு, அதாவது எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எப்பயுமே சொல்லுவாங்க, ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பத்தில் ஃபேமிலியில் வந்து ரொம்ப எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும். நிறைய வேல்யூஸ் எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம பிரதர் இன் லாவோட ஒய்ஃபு எல்லாருக்கிட்டையும் அன்பாக அனுசரணையாக போகணும், அவங்கக்கிட்ட பாசமாக இருக்கணும்னு எனக்கு சொல்லி தந்தது நான் என் பையனுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறேன். அதாவது அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து நம்மளோட அன்பை வந்து காமிச்சோன்னா கண்டிப்பாக ரிட்டன் உங்களுக்கு அந்த அன்பு தான் வரும். ஸோ இஃப் சம்மன் இஸ் நாட் கிவிங் தட் சேம், ஓகே, அது பிரச்சனை கிடையாது. பட் நம்மளோட சைட்லேருந்து எப்பயுமே அன்பாக இருக்கணும்னு எங்கள் அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க. ஸோ அதை நான் என் பையனுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் சில்லி சிக்கனும் தான் லஞ்சுக்கு வச்சேன். ஹாய் சொல்லு. எடுத்துக்கோங்க. ரிதா ரயான் ஸோ எல்லாம் அழகாக உட்காந்து அவங்கவுங்க சாப்பாடை சாப்பிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அவனுக்கு வந்து ஊருக்கு போகிறதுனால நான் வந்து அவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா அவன் ஊருக்கு கிளம்புறப்ப நான் கிஃப்ட் ஏதாவது பண்ணுவேன். லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ டாய்ஸு அப்புறம் கலரிங் புக்ஸ் வாங்கினேன். இந்த தடவை டாய்ஸ்க்கு பதிலாக அவன் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ நானும் அவனும் ஷாப்பிங் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நான் பைக்கில் அவனுக்கு பயங்கர குஷி, என் கூட வெளியே வரதுனால அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படி போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டியில் தான் போகிறேன். ஏன் அப்படின்னா கார் ஆக்சுவலி அவனுக்கு ப்ளூ கார் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வச்சுருக்க கார் கலர் வந்து ப்ளூ. ஆனால் அவனுக்கு காரில் தான் போக ஆசை. ஆனால் எனக்கு வந்து கார் ட்ரைவ் பண்ண தெரியாது. ஸோ அதனால் வாடா நமக்கு தெரிஞ்சதே நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பி வாங்கிட்டும் வந்தாச்சு. என்னால் அங்கே ஆக்சுவலி ஷூட் பண்ண கடையில் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்ததுனால. ஸோ அப்படியே வாங்கிட்டு வந்து ஓகே. பார்த்திங்கன்னா கலரிங் புக்ஸு, அப்புறமா நிறைய பென்சில் அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா பென்சில் பாக்ஸ் செட்டு. அதுலேயே ஷார்ப்னரு, அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. காரோட ஷேப்பில் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு செட்டு. அதுலேயே எல்லாமே இருக்கும். இந்த இரேசர்லாம் பாருங்கள், டயரில் அந்த கார் ஷேப்புக்கு டயரில் வந்து இரேசரு அதெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு. ஸோ டாய்ஸ் போன தடவை வாங்கி தந்தாச்சு. இப்போ ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வாங்கிக்கூடா அப்படின்ட்டு அவனுக்கும் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கீழே எங்கள் மாமனார் வீட்டிலேருந்து இந்த வாட்ச் இருக்குது பாருங்கள், இந்த கோல்டன் கலர் வாட்ச் எடுத்துகிட்டு வந்து அதில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கான் கையில் போட்டுட்டு. ஸோ இன்றைக்கி அவன் ஊருக்கு கிளம்புறதுனால எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ இன்னையோட vlog அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.